அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனல்ல ஒரு புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு புறம் தமிழ் தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தமிழ் பாடக்குறிப்புகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடநூல் தனியாக பார்த்துட்டு அதுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு புறம் நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறோம். நடப்பு நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால 2023 ஜனவரியிலிருந்து நடப்பு நிகழ்வுகள் ஆரம்பிச்சிருக்கோம். இதன் பிறகு நம்ம ரெகுலரா நம்முடைய சேனல்ல நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த நடப்பு நிகழ்வுகளானது அனைத்து தேர்வுகளுக்கும் தமிழ் மொழி எப்படி கட்டாயமாக்கி இருக்குதோ அது போல நடப்பு நிகழ்வுகளும் அனைத்து தேர்வுக்கும் முக்கியமானதா இருக்கிறதால நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஜனவரியில நாம 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைய காணொளியில் 14ஆம் தேதியிலிருந்து பார்க்கலாம். நாம தகவலாக தான் பார்க்குறோம். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லை. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மெட்டீரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குமோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். தேர்வு நோக்கில் மட்டும் இருக்கும். அதனால நம்ம வெறும் தகவலாகவே படிச்சுக்கிட்டு போவோம். நம்முடைய ஸ்டடி சென்டரில் படிக்கிற நண்பர்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, தமிழையும் நடப்பு நிகழ்வுகளையும் படிக்காதீங்க, ஆடியோவை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் நாம நம்மளுடைய வீடியோவை ஜஸ்ட் பிளே பண்ணி கேட்டாலே போதும். எதுக்கு? தமிழுக்கும் பொது அறிவுக்கும், சரி, நடப்பு நிகழ்வுக்கும், மேத்ஸுக்கும், ஆப்டிடியூடையும், அறிவியலையும், ஜென்ரல் நாலேஜையும் நம்ம படிக்கணும். அப்போ இதை கேளுங்க, அதை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம 14ஆம் தேதியிலிருந்து சொல்றோம். முதல்ல தமிழகத்தில் அனைத்து அரசு பணிகளுக்கும் தமிழ் கட்டாயம் என்ற சட்டம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். சட்ட திருத்த மசோதாவின் 21A பிரிவின் கீழ் கட்டாய தமிழ் மொழித்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு 40 மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு இணங்க 2021 டிசம்பர் 1 தேதியிட்ட அரசாணையை மனிதவள மேலாண்மை துறை மூலம் வெளியிடப்பட்டதன் பயனாக இத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தமிழக முதல்வர் அறிவிப்பு. இத்திட்டம் 2022 செப்டம்பர் 15 மதுரையில் தொடங்கப்பட்டது. தமிழகத்தின் சிறந்த காவல் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. முதலிடம் திருப்பூர் வடக்கு காவல் நிலையம், 2ஆம் இடம் திருச்சி கோட்டை காவல் நிலையம், 3ஆம் இடம் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையம். இந்தியாவில் மின்னணு கருவிகளை உருவாக்கும் மாநிலங்களில் தமிழகம் 2ஆம் இடம் வகிக்கிறது. முதலிடம் மும்பை, 2ஆம் இடம் ஆந்திரா. தமிழகத்தில் நிகழ் நிதியாண்டின் 6 மாதங்களில் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 4185 கோடி இருக்கும் என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. கடந்த ஆண்டு வரவு செலவு விபரம் செப்டம்பர் வரை வருவாய் வரவுகள் 1,12,143 கோடி, செலவீனம் 1,16,322 கோடி, பற்றாக்குறை 4,185 கோடி. அடுத்ததாக தமிழக அரசின் சார்பில் 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெறும். அகில இந்திய காவல்துறை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தனிநபர் பிரிவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த ரா. சதி சிவனேஷ் முதலிடம். தூத்துக்குடி எட்டயபுரம் திருநங்கையான ஸ்ருதி தமிழகத்தில் முதல் முறையாக கிராம உதவியாளராக தேர்வு. இவர் மேலக்கரந்தை கிராமத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மின்சார வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. இதற்கு முன் 2022 டிசம்பர் 31 வரி விலக்கு சலுகை முடிவடைந்ததன் காரணமாக 2025 டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மின்னணு கழிவுகளை உருவாக்குவதில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. முதலிடம் சீனா, 2ஆம் இடம் அமெரிக்கா. உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஜோஷிமட் நகரம் கடந்த 12 நாட்களில் 5.4 சென்டிமீட்டர் அளவுக்கு பூமியில் புதைந்துள்ளது. தெற்குலகின் குரல் மாநாடு எனப்படும் குளோபல் சவுத் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்துகிறது.
திருச்சியை தலைமையிடமாக கொண்ட கிராமலயா தொண்டு நிறுவனம் டெல்லியில் மாதவிடாய் கால சுகாதார மேலாண்மை இந்தியா 3வது உச்சி மாநாட்டினை நடத்தியுள்ளது. புதுச்சேரியில் அரசின் எந்த உதவியும் பெறாத 17,000 ஏழை பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு புதுச்சேரி ஆளுநர் ஒப்புதல். மகர சங்கராந்தி என்பது இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகை. இது மத்திய இந்தியாவில் சுகரத் என்றும், அசாமியரால் மாக் பிஹு என்றும், கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிச்சடி என்றும், குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உத்தராயணன் என்றும், தமிழ்நாட்டில் தை பொங்கல் அல்லது பொங்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. 1989 முதல் குஜராத்தின் அகமதாபாத்தில் இந்த நாள் சர்வதேச காத்தாடி திருவிழாவாக அனுசரிக்கப்படுகிறது. ஆயுதப்படை வீரர்களின் தின திருவிழா ஜனவரி 14, 2024 டேராடூனில் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கியவர் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். டேராடூனில் இருந்து நிதி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள கம்ஷாலி வரை சோல் ஆஃப் ஸ்டீல் ஆல்பைன் சேலஞ்ச் என்ற கார் விளையாட்டு முயற்சியையும் அவர் தொடங்கினார். உத்தரகாண்ட் போர் நினைவு அறக்கட்டளையால் உருவாக்கப்பட்ட சௌரிய ஸ்தலத்தை நாட்டுக்கு அப்பொழுது அர்ப்பணித்தார். இந்த நாள் முதலில் ஜனவரி 14, 2016 அன்றிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்ததாக ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் பற்றிய தகவல். ஸ்டீல் தயாரிப்பாளரான ஜிண்டால் ஸ்டீல் மற்றும் பவர் ஜனவரி 13, 2023 அன்று எஃகு துறையில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கியதற்காக மதிப்புமிக்க கோல்டன் பீகாக் விருது 2022 வழங்கப்பட்டது. இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி எம்.என். வெங்கடாச்சலயா தலைமையிலான விருது நடுவர் குழுவால் ஸ்டீல் தயாரிப்பாளரை தேர்வு செய்தது. அடுத்ததாக மிக முக்கியமான வினா, தேர்வில் இந்த வினா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஜனவரி 15, 2023 தெலுங்கானாவில் உள்ள செகந்திராபாத்துக்கும் விசாகப்பட்டினத்தில், அதாவது ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தை இணைக்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை பிரதமர் துவக்கி வைத்தார். இந்திய ரயில்வேயால் அறிமுகப்படுத்தும் 8வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் இந்த எக்ஸ்பிரஸ். இதுக்கு முன்னாடி 7 எக்ஸ்பிரஸ் அவங்க அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக ஐஜி ட்ரோன்ஸ். டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஐஜி ட்ரோன்ஸ் இந்தியாவின் முதல் 5Gயால் இயக்கப்பட்ட ஆளில்லா விமானத்தை ஜனவரி 11 அன்று செங்குத்தாக புறப்பட்டு தரையிறங்கும் திறன் கொண்டதாக உருவாக்கியுள்ளது. இந்த ட்ரோன் ஸ்கைகாக் என்று பெயரிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் மருத்துவம் தவிர மற்ற பகுதிகளிலும் பயன்படுத்தப்படலாம். செயற்கை நுண்ணறிவு மற்றும் தெர்மல் இமேஜிங் போன்ற திறன்களை கொண்ட இது 10 கிலோ எடையுடன் சுமார் 5 மணி நேரம் பறக்க முடியும். அடுத்ததாக கேப்டன் சுரபி ஜக்மோலா. இந்திய இராணுவத்தின் 117 பொறியாளர் படைப்பிரிவின் அதிகாரியான கேப்டன் சுரபி ஜக்மோலா 2023 ஜனவரியில் வெளிநாட்டு திட்டத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் அதிகாரி ஆனார். அவர் பூட்டானில் டான்டாக் திட்டத்தின் கீழ் BRO-வால் பணியமர்த்தப்பட்டுள்ளார். அடுத்தது எஸ்பிஐ. எஸ்பிஐ அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜனவரி 12 நேஷனல் கவர்னன்ஸ் சர்வீஸ் லிமிடெட் உடன் இணைந்து பேங்க் கேரண்டி வசதியை அறிமுகப்படுத்தியது. பேங்க் உத்தரவாத நடைமுறையானது ஸ்டாம்ப் மற்றும் சைன் அம்சங்களை வழங்கும் NISL இன் டிஜிட்டல் ஆவண செயலாக்கம் DDE தொழில்நுட்பத்தால் எளிதாக்கப்படும். அடுத்தது ஆன்லைன் கேமிங்கிற்கான இந்தியாவின் முதல் மையம். ஜனவரி 13 அன்று மேகாலயாவின் ஷில்லாங்கில் ஆன்லைன் கேமிங்கிற்கான இந்தியாவின் முதல் மையத்தை அமைப்பதாக அறிவிப்பு.
அடுத்த தலைமுறை ஆன்லைன் கேமிங் சுற்றுச்சூழலை உருவாக்க இந்தியாவின் வடகிழக்கில் இருந்து ஸ்டார்ட் அப்புகளை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணுவியல் அமைச்சகம் மெய்ட்வை ஷில்லாங்கில் உள்ள தேசிய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கீழ் ஒரு அதிநவீன வசதியையும் அமைக்கும். அடுத்தது சாந்தகுமாரி தெலுங்கானாவின் புதிய தலைமைச் செயலாளராக 2023 ஜனவரியில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜனவரி 2023 தெலுங்கானா அரசில் இருந்து விடுவிக்கப்பட்ட IAS சோமேஷ் குமாரிடமிருந்து இவர் பொறுப்பேற்பார். சாந்தி குமாரி ஆந்திராவைச் சேர்ந்த 1989 பேட்ச் அதிகாரி. இவர் இதற்கு முன்பு ஐநா மேம்பாட்டு திட்டத்தில் UNDP-யில் 2 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். அடுத்ததாக கங்கா சாகர் மேளா அப்படின்னா என்ன? மேற்கு வங்காளத்தில் மகர சங்கராந்தியை கொண்டாட ஆண்டுதோறும் கங்கா சாகர் மேளா ஜனவரி 14 கொண்டாடப்படுகிறது. கும்பலீலாவுக்கு பிறகு இந்தியாவின் 2வது பெரிய கண்காட்சி இது. கங்கா சாகர் என்பது வங்காள விரிகுடாவின் கண்ட அலமாரியில் அமைந்துள்ள கங்கை டெல்டாவில் உள்ள ஒரு தீவு தான் இந்த கங்கா சாகர் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் நிலப்பரப்பு ஏவுதள வளாகம் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் ஸ்வீடிஷ் மன்னர் கார்ல் 15 குஸ்டாவ் ஆகியோர் ஜனவரி 2023 ஸ்வீடனில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் நிலப்பரப்பு ஏவுதள வளாகத்தை திறந்து வைத்தார். கிருணா நகருக்கு அருகில் உள்ள எஸ்ரேஞ்ச் விண்வெளி மையத்தில் திறக்கப்பட்ட புதிய வசதி பிரெஞ்சு கயானாவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தற்போதைய ஏவுதல் திறன்களை நிறைவு செய்யும். தற்போதைய 5000 செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை 2040 1,00,000 எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஐநாவின் தெற்கு சூடானில் பணிபுரியும் 1000க்கும் மேற்பட்ட இந்திய அமைதி காக்கும் படையினருக்கு ஜனவரி 2023 ஐக்கிய நாடுகளின் மதிப்புமிக்க பதக்கம் அவர்களின் சிறப்பான சேவைக்காக வழங்கப்பட்டது. முதன்முறையாக இந்திய இராணுவத்தின் பெண் அதிகாரியான மேஜர் ஜாஸ்மின் சாத்தா இந்திய படையின் அணிவகுப்புக்கு தலைமை தாங்கினார். உலக சுகாதார அமைப்பு எனப்படும் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிக்கையில் சூடான் எபோலா வைரஸால் ஜனவரி 11 அன்று எபோலா நோய் வெடித்தது முடிவுக்கு வந்ததாக உகாண்டா அறிவித்தது. எபோலா இரத்த கசிவு காய்ச்சல் என்பது மனிதர்களுக்கு ஏற்படும் அரிதான ஆபத்தான நோயாகும். எபோலா வைரஸ் முதலில் 1976 காங்கோவில் எபோலா நதிக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வைரஸ் காட்டு விலங்கிடமிருந்து மக்களுக்கு பரவுகிறது. அடுத்ததாக ஜனவரி 15 நடந்த நிகழ்வுகள். உள்நாட்டு பயணிகள் வருகையில் தமிழ்நாடு முதலிடம். 2022 12 லட்சம் வெளிநாட்டு பயணிகளும் 11 லட்சம் உள்நாட்டு பயணிகளும் வருகை தந்துள்ளனர். ஜனவரி 16 தமிழக அரசால் திருவள்ளுவர் பெயர், அண்ணா உள்ளிட்ட 10 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. திருவள்ளுவர், பெரியார், அண்ணா உள்ளிட்ட 10 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. ஜனவரி 16 தமிழக அரசால் திருவள்ளுவர், பெரியார், அண்ணா உள்ளிட்ட 10 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. திருவள்ளுவர் விருது இரணியன் நா. கு. பொன்னுசாமி. தேவநேய பாவாணர் விருது முனைவர் ரா. மதிவாணன். அண்ணா விருது உபயதுல்லா. காமராஜர் விருது EVKS இளங்கோவன். பாரதியார் விருது இரா. வெங்கடாஜலபதி. பாரதிதாசன் விருது வாலாஜா வல்லவன். திருவிக விருது நாமக்கல் போ. வேல்சாமி. கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது கவிஞர் மு. மேத்தா. பெரியார் விருது கவிஞர் கலி. பூங்குன்றன். அம்பேத்கர் விருது SP. ராஜதுரை. நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பட்டியல்
பட்டியலில் தமிழகம் 3ஆம் இடம். அப்போ முதலிடம் மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் குஜராத். சிறிய மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் கோவா, 2ஆம் இடம் சிக்கிம், 3ஆம் இடம் ஹிமாச்சல் பிரதேசம். இந்தியாவின் முதல் சூரிய சக்தி காரணா இவா தில்லியின் கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் ஆட்டோ எக்ஸ்போ 2023 கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே தன்னுடைய பாரத் கௌரவ் டீலக்ஸ் ஏசி டூரிஸ்ட் ரயிலை துவங்க உள்ளது. 2023 செல்ல வேண்டிய இடங்களின் பட்டியலை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது. இப்பட்டியலில் இந்தியாவில் கேரளா மற்றும் உலக நாடுகளான வியட்நாம், ஜப்பான், பூட்டான் ஆகிய ஆசிய இடங்கள் இடம்பெற்றுள்ளன. 2022 டிசம்பர் மாதத்திற்கான சில்லறை பணவீக்கம் 5.72% குறைந்துள்ளது. இயற்கை பேரழிவுகள் அல்லது மனிதாபிமான நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட எந்த வளரும் நாட்டிற்கும் இந்தியா அத்தியாவசிய மருந்து பொருள்களை வழங்கும் புதிய திட்டத்திற்கு ஆரோக்கிய மைத்ரி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல் படையின் கப்பல் கமலாதேவி விரைவு ரோந்து கப்பல் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் வடிவமைத்து வழங்கியது. கமலாதேவி அப்படிங்கிற பெயர்ல அந்த கப்பலை வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தாவில் இருந்து இது பயணத்தை தொடங்கியது. ஜனவரி 15 ஒவ்வொரு ஆண்டும் இந்திய ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது. இது இந்திய ராணுவ தினத்தின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. ஃபீல்டு மார்ஷல் கோதண்டராம் எம் கரியப்பா 1949ஆம் ஆண்டு இந்தியாவின் கடைசி பிரிட்டிஷ் தளபதியான ஜெனரல் பிரான்சிஸ் புச்சரிடமிருந்து இந்திய ராணுவத்தின் முதல் தளபதியாக பதவியேற்ற நாள்தான் இந்த ராணுவ நாள் கொண்டாடப்படுகிறது. விதிஷா மாவட்ட நிர்வாகம் மற்றும் டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையம் தொலைத்தொடர்பு துறை கூடுதல் செயலர் நிர்வாகி யுஎஸ்எஃப் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் விதிஷாவை ஸ்டார்ட் அப்களால் முன்மொழியப்பட்ட 5G பயன்பாட்டு நிகழ்வுகளை ஆன் கிரவுண்டில் செயல்படுத்தும் இந்தியாவிலேயே முதல் மாவட்டமாக மத்திய பிரதேசத்தின் விதிஷா மாவட்டம் மாறியது. ஒருவரின் உயரமான சகிப்புத்தன்மையை சோதிக்கும் முறையில் இந்தியாவில் சோல் ஆஃப் ஸ்டீல் என்ற புதிய சவால் தொடங்கப்படுகிறது. இந்திய ராணுவத்தின் ஆதரவுடன் நடத்தப்படும் குளோபல் நிறுவனத்தால் வழி நடத்தப்படும் இந்த சவால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெறும். இது ஐரோப்பாவின் யுரோமான் ட்ரைத்லான் நீண்ட தூர ட்ரைத்லான் சவாலை போன்றது. இந்த பயணம் ஜனவரி 14ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும். 12 இந்திய பங்கேற்பாளர்கள் மற்றும் 6 சர்வதேச அணிகள் அடங்கும். பங்கேற்பாளர்கள் வயது 18 முதல் 30 வயது வரை இருக்கும். மெக்சிகோவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் நடைபெற்ற 2022ஆம் ஆண்டிற்கான 71வது பிரபஞ்ச அழகி பட்டத்தை அமெரிக்காவின் பொன்னி கேப்ரியல் தேர்வு. 2021 பட்டத்தை வென்ற இந்தியாவின் ஹர்னாஸ் கவுர் சந்து அவருக்கு கிரீடத்தை வழங்கினார். இது வரைக்கும் ஜனவரி 15 வரைக்கும் பார்த்திருந்தோம். அடுத்த காணொளியில் ஜனவரி 16 காணலாம். நன்றி, வணக்கம்.